அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று 36வது நாள். நாம் நாளொரு பாசனம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 36வது பாசனம். பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் திருமொழியில் 14வது பாசனம். வாங்க பாசனத்துக்குள்ளே போகலாம். எம் தொண்டை வாய் சிங்கம் வாய் என்றெடுத்து கொண்டு தொண்டை வாய் அமுதாதரித்து ஆய்ச்சியர் தம் தொண்டை வாயால் தருகிப் பருகும் இச்செந்தொண்டை வாய் வந்து காணீரே சேயிலையீர் வந்து காணீரே. இப்படிதான் பாசுரம் முடியுது. நாம் எப்பயும் போல வரிக்கு வரி விளக்கத்துக்குள்ளே போகலாம். எம் தொண்டை வாய் சிங்கம் வா என்று எடுத்துக்கொண்டு என்னுடைய தொண்டை பழம் போல் சிவந்த வாயுடைய சிங்கக்குட்டியே வா என்று அழைத்து தூக்கி கொண்டு. யார் தூக்கி கொண்டா? தொண்டை வாய் அமுதாதரித்து. கோபியர் அவங்களோட தொண்டை பழம் போல இருக்குது, சிவந்த வாயாக இருக்குது அப்படின்ற மாதிரி போற்றி ஆய்ச்சியர் தம் தொண்டை வாயால் தருகி பருகும். ஆய்ச்சியர்ன்றது கோபியர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். தொண்டை வாயின்றது தருகி பருகுன்றது அவங்க முத்தம் கொஞ்சுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இச்செந்தொண்டை வாய் வந்து காணீரே, இந்த செவப்பான அழகான தொண்டையை பாருங்களேன், வாயை பாருங்களேன், கிருஷ்ணனோட வாயை பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாரை கூப்பிட்றாரு? சேயிலையீர் வந்து காணீரே. சேயிலையீர்ன்றது சேன்றது சிவப்பு, இலைன்றது ஆபரணம், சிவப்பு ஆபரணங்கள், சிவப்பு நகைகளை உடையவர் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். நன்றி. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ டெய்லி கமெண்ட்ஸில் ஒரு குவிஸ் மாதிரி நடத்துகிறோம் இந்த பாசுரத்தை பற்றி. அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை ஆட் பண்ணுங்கள், ஆன்சர்ஸை கமெண்ட்ஸாக ஆட் பண்ணுங்கள். தேங்க்யூ.